அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் கால வைப்பு திட்டம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட முதலீடு ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ண பிறகு இத்தனை வருடங்கள் கழித்து அந்த அமௌண்ட்டை வட்டியோடு எடுக்கிறது தான் கால வைப்பு திட்டம். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஆனால் இந்த திட்டங்களில் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ரூல்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் போட்ட வீடியோவில் அந்த திட்டம் என்ன, எவ்வளோ முதலீடு பண்ணணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இது மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இதில் உள்ள ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த திட்டத்தோட புரிதல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால வைப்பு திட்டம், அதாவது டைம் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ். நான் சொல்லிட்டேன், போஸ்ட் ஆஃபீஸ்னாலே உங்களுக்கு சேஃப்டி தான், எந்த ஒரு பயம் தேவையில்லை, உங்களுக்கு சேஃப்டியானது. அது ரூல்ஸ் எல்லாம் பாருங்கள். கால அவகாசங்களின் முதலீடு நான் சொல்லிட்டேன். டைம் டெபாசிட்டுங்கிறது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், இப்படி ஃபிக்ஸு. இப்படி ஒரு உறுதியாக்கப்பட்ட வருடங்களில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி கிடைக்கும். அந்த வருட முடிவில் வட்டி கிடைக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டும் டைம் டெபாசிட்டும் ஒன்றும் கிடையாது, வேறு. கால அவகாசங்களின் முதலீடு, நீங்கள் ஒரு வருடங்களில் எத்தனை வருடங்கள் அப்படின்னு முதலீடு பண்ணலாம். வருடங்கள் அதிகமாக வட்டியும் அதிகமாகும். அதாவது நீங்கள் 1 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு வட்டி, 2 வருஷம் போட்டிங்கன்னா 2 வட்டி, அப்படி வட்டி. அதாவது வருடங்கள் அதிகமாக வட்டியோட சதவீதமும் அதிகமாகும். குறைந்தபட்ச முதலீடு 1000. குறைந்தபட்ச முதலீடு 1000. நீங்கள் 1000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இது குறைவான அமௌண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ப்ரீ மெச்சூர் ரூல்ஸ், 6 மாதத்திற்கு முன் க்ளோஸ் செய்ய முடியாது. அதாவது நீங்கள் டைம் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ சப்போஸ் ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வச்சுங்களேன். ஒரு 2-3 மாதம் கழிச்சு இதை க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க, க்ளோஸ் பண்ண உங்களால் முடியாது. குறைந்தது ப்ரீ மெச்சூர் ரூல்ஸ், ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு முன் க்ளோஸ் செய்ய முடியாது. 6 மாதம் ஆன பிறகு தான் அதை ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி சார்ஜெலாம் போடுவாங்க, அதெல்லாம் கழிச்சு தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கையில் வரும். 5 வருட டைம் டெபாசிட்டுக்கு மட்டும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க, அரசு திட்டங்கள் எல்லாத்துக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இப்போ சப்போஸ் இந்த டைம் டெபாசிட்டில் நீங்கள் வந்து 1 இயர், 2 இயர், 3 இயர் போடுறதுன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. டேக்ஸ் பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருந்தீங்கன்னா இந்த சேவிங்கை காமிச்சு இந்த இவ்வளோ அமௌண்ட் நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வரி குறையும். அதான் வருமான வரி டேக்ஸ் பெனிஃபிட்டு. இது வந்து அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பொருந்தும். இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ண பெரிய பெரிய மேனேஜர் அந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்கிறவங்க, வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு தான் இது பொருந்தமாக இருக்கும். 5 வருடம் டைம் டெபாசிட் மட்டும்தான் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். 1 இயர், 2 இயர், 3 இயர்லாம் கிடையாது. இவ்வளோ தான். டைம் டெபாசிட்டில் என்ன ரூல்ஸுங்க தெளிவாக சொல்லிட்டேன். டைம் டெபாசிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதில் கிளியாரிட்டியாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஆகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.